கோழி ரெக்கட்டை பூரா அழகா நறுக்கி சிக்கன் லாலிபாப் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. எனக்கு வேண்டுதல் இருக்கு, நானும் எத்தனை நாள் ஊருக்கு போறீங்க? மேடம் நான் தனியா நறுக்கி வச்சுட்டு தாத்தா பாருங்க, நானும் எடுத்துட்டேன். போட்டாங்கடா, போட்டாங்க ரெண்டு தானே, ஒரு ரெக்கட்டைக்கு 2 பீஸ் தான்டா. ஏற்கனவே உனக்கு எனக்கு வாக்கெட்ட வராது. உனக்கு ஒண்ணு தரவாடா, என்னாரு ஒண்ணு கொடுங்க தாத்தா. வை 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 வைங்கடா, இப்பவே செத்துக்கிறிய. போட்டு மசாலா வெட்ட மாதிரி ஒவ்வொரு பீஸ் ரொம்ப முக்கியம்டா. நீ எத்தனை பீஸ் சாப்பிடுவேன்? இந்த மசாலா கரெக்டா இருக்கா, இந்த உப்பு கரெக்டா இருக்கா? மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து செஞ்சு விடு, அரைச்ச இஞ்சி பூண்டு, சோள மாவு, முட்டை. அந்த அளவுக்கு சேர்த்து உனக்கு கல்லுப்பு கண்ணுல தூசி இருக்கு, தொடச்சுக்க. கண்ணுல தூசி இருக்கு, சூப்பரா இருக்கு. கோழி ரெக்கக்கறி, கலந்த மசாலா. உடியாடே ஓடிக்கிட்டே இருக்கான். யாருனாலும் எடுக்க முடியாது, போகணும். வண்டி ஆஃப் பண்ணாதான் வரும். தாங்கி எல்லாம் கழுதைகள் வச்சியாரு. தாங்கினா கழுதையா? கையெல்லாம் வேகமா. அவர் கொஞ்சம் லேட்டா தானே வந்தேன். என்னடா உளறிக்கிட்டு ஏதோ பைத்தியக்கார மாதிரி சட்டியை ஏத்திட்டு இன்னொரு தூக்குறதுக்கு நல்லா இருக்க கையே, அதை அவனை குடிங்க. கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்கன்னா வலை எடுக்காம போயிட்டாங்க, அந்த மாதிரி கதையா இருக்கு. தூண்டி போட போனாங்களா, தூண்டி எடுக்காம போயிட்டாங்களா. தோப்பு காடு வச்சிருப்பாரு தீப்பட்டி, அதை வச்சு வாங்கிட்டு தோப்பு கார் செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். தாத்தா எண்ணெய் நல்லா தலைமை நிற்கிது தாத்தா. அது உண்மை, நல்லா ஒரு சிக்கன் எடுத்து கையை பார்த்து வந்துடுவா, சுத்துறாங்க.
கலர் வந்துருச்சு நினைக்கிறேன். போங்க எடுக்க மாட்டீங்களா? அப்புறம் இங்க வர எடுக்கிறீங்களா? நான் எடுக்கலடா. நீ போடா. ஒண்ணு கேட்டா கொடுக்க மாட்டேன்ட்டியா? அண்ணே மீன் மீறிட்டாங்கண்ணே. கேமராங்க நேரம் எடுத்து அதான் எப்படி இருக்கு? செஞ்சு கதறி அழுது ஒண்ணு வாங்கினேன். போமாண்ணே நல்லா அள்ளி இப்போ அஞ்சு பேர் சால் வரும் பார்த்தா இன்னும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. நம்ம கடைகள்ல லாலிபாப் சாப்பிட்டுருப்போம், அது சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம அதே மாதிரி கோழிக்கு ரெக்கட்டையா வாங்கி அதை அழகழகா சீவி பந்து மாதிரி லாலிபாப் வச்சு அம்மியில அரைச்ச மசாலாவோட நல்லா ஊற வச்சுவிட்டு நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா பொரிச்சு எடுத்தோன்னு வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. அது நம்ம தலைவாழை இலை போட்டு சுடுசோறு போட்டு ஆட்டுக்கறி குழம்ப ஊத்தி இந்த லாலிபாப் எடுத்து சாப்பிடும் போது உண்மையிலே இன்னைக்கு வேற லெவல் விருந்து. அருமையான புடி, சூப்பர். Yeah.